வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, HDMI சிங்க் பாக்ஸ் லைட்டிங் கிட். அதாவது இது வந்து ஒரு டிவிக்கு பின்னாடி மாட்டக்கூடிய ஒரு டிவைஸு. இந்த டிவைஸ் நீங்கள் மாட்டுறது மூலமாக டிவியில் எந்த ஒரு பிக்சர், எந்த ஒரு மூவியோ இல்லை வந்து ஏதோ ஒரு சீரியலோ ஏதோ ப்ளே ஆகும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் லைட்டிங் எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜுக்கு அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் லைட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டிவிக்கு பின்னாடி லைட்டாக உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது எல்லாமே நம்ம வீடியோ எண்டில் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி உங்களுக்கு அவுட்புட் இருக்கும் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாக்ஸ், இந்த ஒரு டிவைஸில் வந்து உங்களுக்கு இந்த சிங்க் ஃபியூச்சர் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது மியூசிக் எதாவது ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது டைனமிக்காக லைட் ஏதாவது ப்ளே ஆகணும், அந்தமாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஆப் பேஸ் பண்ணி தான். ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. அந்த ஆப் பேஸ் பண்ணி தான். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஆப்லாம் எப்படி ஏற்றுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆப் எதுவும் இல்லை, அந்த பின்னாடி பாக்ஸ் பின்னாடி ஒரு கியூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லை ஆப் ஸ்டோராக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மல் செட்டப் தான். நீங்கள் அந்த பர்டிகுலர் டிவைஸை உங்கள் டிவிலலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு, கனெக்ட் பண்ணுறது எல்லாமே எப்படி காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பாக்ஸில் வந்து ஒரு க்ரீன் லைட் எரியும். நீங்கள் இந்த க்ரீன் லைட் எரியும்போது இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் டு த நியூ டிவைஸ் அப்படின்ட்டு காமிக்கும். அது எல்லாமே நார்மல் செட்டப் தான். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை நீங்கள் ஃபோன் கூட பேரிங் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் செட்டப்பு. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மேனுவல்லாம் பார்க்கலாம். அந்த மேனுவலு அதெல்லாம் நம்ம மேனுவல், அதுக்கப்புறம் அவங்களோட விசிட்டிங் கார்டு. இது வந்து ஒரு அகமதாபாத், குஜராத் பேஸ் பண்ண கம்பெனி. இவங்க வந்து வெறும் லைட்டிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இந்த வீடியோ ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த HDMI சிங்க் பாக்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இது நான் வாங்கும்போது நிறையா ஒரு கேள்விகள் இருந்துச்சு. குஜராத்லேருந்து வருது, ஏமாற்றிடுவாங்களா ஹிந்திக்காரங்க, அந்தமாரிலாம் நிறையா ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக நல்ல ஒரு பேக்கிங் சூப்பராக வந்துச்சு. அதேமாரி இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கும் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினேன். நான் இந்தமாரி சிங்க் பேஸ் பண்ண பாக்ஸ் நிறையா இருக்குது, நிறைய கம்பெனி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நல்ல ரிவ்யூ இருந்ததுனால தான் நான் வாங்கினேன். இந்த ஒரு ப்ராடக்ட் மேலே நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கன்ஃபார்மாக டிசைட் பண்ணலாம், ஒன்று வாங்கலாமா வேண்டாமா. உங்களுக்கு அது ஆசையாக இருக்கா இல்லையாட்டு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு டிசைட் எடுத்துருவீங்க. அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயும் சர்ச் பண்ணி அது எங்கே எப்படி வாங்குறதுக்கெலாம் நீங்கள் எதுவும் சர்ச் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுறோம்னா ஜஸ்ட் நார்மல் அமேசான் தான், அமேசான் பர்ச்சேஸ் தான். நார்மலாக கிளிக் பண்ணி நீங்களே அமேசானில் ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த LED ஸ்ட்ரிப் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து HDMI to HDMI ஒரு கேபிள். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. இது வந்து உங்களுக்கு USB to உங்களுக்கு டைப் B 2 கனெக்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா அந்த சைட் லேம்ப்க்கு, அந்த சைடு ஒரு டவர் லேம்ப் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அந்த வேரியண்ட் நான் வாங்கியிருக்கேன். டோட்டலாக 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் LED ஸ்ட்ரிப்பு பின்னாடி டிவிக்கு பின்னாடி மாட்டுறது மட்டும், அந்த ஒரு வேரியண்ட் இருக்குது. இன்னொரு வேரியண்ட்டில் LED ஸ்ட்ரிப் ப்ளஸ் உங்களுக்கு டவர் லைட் 2 வரும். இது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பவர் அடாப்டர், அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டர் வோல்டேஜ்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது நார்மலாக ஷூட்டபிள் ஆகிறது தான், சரிங்களா. எல்லா வீட்லேயுமே ஷூட்டபிள் தான். நீங்கள் இந்த நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா ஆகாதா அந்த ஒரு டவுட்டே தேவையில்லை. இது வந்து தான் முக்கியமான பாக்ஸு தான் சிங்க் பாக்ஸு. இதில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI இன் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து USB போர்ட்டு, USB லேம்ப் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பவர் கேபிள், இந்த இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லிடுறேன் இந்த அன்பாக்சிங் முடிஞ்ச பிறகு. இப்போது இதுதான் உங்களுக்கு இந்த பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு 2 பிளாக் கலரில் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த நான் டவர் லேம்ப் சொன்னேன் தெரியுமா, அந்த டவர் லேம்ப் தான். டவர் லேம்ப் வந்து உங்களுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டில் டவர் லேம்ப் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இன்னொரு வேரியண்ட் வந்து ஜஸ்ட் அந்த LED ஸ்ட்ரிப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதில் டவர் லேம்ப் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான், உங்களுக்கு எதுவுமே கிளாஸ் கிடையாது. நான் வந்து இது ஆர்டர் பண்ணும்போது அது டவர் லேம்ப்லாம் கிளாஸில் இருக்குமே, எப்படியாவது அகமதாபாத் வந்து இங்கே ட்ராவல் ஆகும்போது அந்த கிளாஸ் ஏதாவது உடஞ்சிருமோ, அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன். இது கிளாஸ் கிடையாது, டோட்டலாக பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் குவாலிட்டியாக இல்லைன்னு நினச்சிடாதீங்க, ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது.
நம்ம பர்ஃபெக்டாக அதாவது பில்ட் குவாலிட்டி கீழே விழுந்தாலும் உடையாது அப்படின்றது சொல்லிட முடியாது. ஆனால் குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம ஒன்றும் கீழே போட்டு விளாட போகிறதில்ல. குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ எல்இடி ஸ்ட்ரிப் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்களா, அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து டிவி ஃப்ரண்ட் ஃபேஸ், அதாவது டிவி நீங்கள் பார்க்குற இது இருக்குல்ல, அதுலேருந்து ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இதே டிவி பேக் சைடில் இருந்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே நீங்கள் வந்து டிவி பின்னாடி அப்படியே ஒட்டிடணும். சரிங்களா? அந்த டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக பேஸ் அப்படியே டோட்டலாக ஆன்டி கிளாக் வைஸில் அப்படியே டோட்டலாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிவி ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம அப்படியே டோட்டலாக பின்னாடி டிவி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல அந்த ஒரு காப்பர் கலரில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும், அந்த இடத்துலாம் கட் பண்ணணும். சரிங்களா? அது மேனுவல்லே போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த ஒயர் வந்து எதில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த HDMI சிங்க் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 1, 2 இந்த 2வது இதுலேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா USB பெல்ட் எழுதியிருக்கோம். அதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அந்த 2வதுல. சரிங்களா? இப்போ வந்து டிவிலேருந்து வர்றது அதில் கனெக்ட் ஆகுது. இந்த தேர்ட் கேபிள் இருக்குல்ல, இது வந்து அந்த டவர் லைட்க்குண்டானது. அது வந்து 2 டைப் B USB. அது வந்து உங்களுக்கு டவர் லைட் 2 இதுலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்தமாரி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து ஒன்று, இன்னொன்று வந்து இந்த சைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்தமாரி நீங்கள் வந்து அந்த ஒரு இதில் கனெக்ட் பண்ணிடணும். அதாவது அந்த சிங்க் பாக்ஸில் தேர்ட் போர்ட்டில் உங்களுக்கு அந்த டவர் லைட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த 4th போர்ட் இருக்குல்ல HDMI, இந்த HDMI வந்து இது வந்து அவுட்டு, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்னு. HDMI அவுட் வந்து நம்ம வந்து டேரெக்டாக டிவிக்கு பின்னாடி இருக்கிற HDMIயில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த HDMI அவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிவி பின்னாடி வந்து அதாவது டிவி HDMIயில் கனெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து HDMI இன்போர்ட் வந்து ஒன்று செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா கேமிங் கன்சோல்ஸ் லைக் Xbox, PlayStation இந்தமாரி இதில் வந்து இந்த HDMI இன்போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்னா, HDMI இன்போர்ட்லேருந்து வர்ற சிக்னல்ஸ் வந்து HDMI அவுட்போர்ட் வழியாக போகும்போது அந்த பர்டிகுலர் சிக்னல்ஸ் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் என்ன மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கு ஏற்றமாரி பேக் லைட்டு உங்களுக்கு சிங்க் ஆகி எரியும். சரிங்களா? இந்தமாரி நீங்கள் ஆன் பண்ண இந்தமாரி க்ரீன் லைட் எரியும். இந்த க்ரீன் லைட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நார்மல் ப்ளூடூத் பேரிங் மாதிரி தான் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது பேக் லைட்டை வந்து சிங்க் ஆகும் டிவிக்கு வர்ற இமேஜஸ் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ரெட் கலர், எல்லோ கலர், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர், அதுக்கப்புறம் இப்போ டாப்பில் ப்ளூ கலர், எல்லாமே உங்களுக்கு லைட் சிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஒரு ஃபியூச்சர் தான் இந்த ஒரு டிவைஸ் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ சிங்க் மோடா, இல்லை வந்து உங்களுக்கு வீடியோ சிங்க் மோட் இருக்குது, அப்புறம் டைனமிக், அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ஆப்பில். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்சது வந்து இந்த வீடியோ சிங்க் தான், அதில் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.